அரசனாகிய இயேசப்பா நாமத்தில் எல்லா கண்பின் வாழ்த்துக்கள். ஞானத்தை கண்டிடுகிற மனுஷன் பாக்கியவான். யார் அந்த ஞானம்? கண்மலையாகி இயேசு கிறிஸ்து ஒருவரே ஞானம். ஞானத்தை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னிடத்தில் வருவார். அவர் தான் இயேசு. அந்த பரிபூர்ணமாகிய ஞானமாகிய இயேசு நமக்குள்ள வரும்போது நடக்கிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகள் என்ன? அந்த ஞானம் வரும்போது நம்முடைய வலது கையில் என்ன உண்டாகுது? தீர்க்காயுசு உண்டாகும். கீழே அடுத்த வசனத்தை போல் தீர்க்காயுசு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே நல்லா நீடித்த ஆயுள் சுகமா வாழணும்னு ஆசை. சிலருக்கு பாதி வயசுல மரண பயங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மரணத்தை குறித்து இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம். ஏசப்பா பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்துல தாழ்மையான ஒரு வேண்டுகோள், பயப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு தீர்க்காயுசை தரும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். நீடித்த ஆயுளும் தீர்க்க ஆயுஷம் இயேசு நமக்கு நிச்சயமாய் சத்தியமாய் இந்த பூமியில கொடுத்து நல்லா வாழ வைப்பாராக. இடது கையில் என்ன இருக்கான்? செல்வம். இடது கையில செல்வமும் கனமும். அப்போ செல்வம் என்பது கட்டாயம் வேணும். இன்னைக்கு பாருங்க, புதுசாக ஒரு ட்ரெண்ட் உண்டாயிருக்கு. எங்க டிவியில யூடியூப்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்கு ஒரு ஆப்போசிட்டா பேசுற ஒரு கூட்டம் எழுப்பிட்டு வெறும் விளம்பரத்தை தனக்கு அழகா உண்டாக்குறாங்க. மகாபெரிய தப்பு. நல்லா கவனிங்க. சபை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வச்சிருக்க இடம். சபை பணம் வசூல் பண்ற இடம் அல்ல. யூடியூபோ டிவியோ மக்கள்கிட்ட வசூல் பண்ற இடம் அல்ல. சபை ஜனங்களை ஆசீர்வதிக்கிற இடம். சபைக்கு வருகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சர்ச்சில் வருகிற பிள்ளைகள் இயேசுவை இந்த ஞானம் அவர் தொழுதுழுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். இதெல்லாம் பைபிள்ல வசனம் எழுதியிருக்கு. வானத்தின் படைகளை திறந்து அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலாம் பைபிள்ல எழுதியிருக்கு. நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்றெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ அந்த செல்வத்தை கர்த்தர் நம்முடைய இடது கையில தருகிறார். எப்போ? அந்த ஞானத்தை அறியும் போது. இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார், இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த மனுஷனை நம்பி போகிறது, மனுஷன்கிட்ட ஃபண்ட் ரேஸ் பண்றது, இவங்களாம் ரொம்ப நாள் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவே முடியாது. பணத்துக்கு கர்த்தரை மட்டும்தான் நம்பி நிற்கணும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அது கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா பெஸ்டா வரும். அவசரப்பட்டு நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்றோம், அங்க பண்றோம், எங்க பண்றோம், இவங்க இயேசுநாதர் பேரை சொல்லி நான் செல்வத்தை திரட்டுகிறேன். திரட்டாதே, அது மிகப்பெரிய ஆபத்துல முடியும், ஆபத்துல முடியும். இயேசுதான் ஞானம். கண்மலை தான் உன் இடது கையில செல்வத்தை கொடுப்பாரு, பணத்தங்க இடது கையில கொடுப்பாரு, அடுத்தது கணத்தை கொடுப்பாரு. நமக்கு தேவை இயேசு, நமக்கு தேவை இயேசு. நம்ம சபைக்கு தேவை இயேசு. சபையில நமக்கு ஆராதிக்க வேண்டியது இயேசு, புகழ வேண்டியது இயேசு, ஊழியம் செய்ய வேண்டியது இயேசுவுக்கு. அது இன்னைக்கு குறையுது. நிறைய இடத்துல அதோடைய வேல்யூ குறைஞ்சி ஒரே வசூல் வேட்டையில இறங்கிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு பல இடத்துல விமர்சனங்கள், பல கேவலமான வார்த்தைகள். இன்னைக்கு சபைக்கு போனா யார் யார் என்னென்ன காணிக்க கொடுக்குறீங்க, இந்தந்த காணிக்க கொடுக்குறீங்களா? அது சில இடங்கள்ல, எல்லா இடத்துலயும் இல்லை, சில இடங்கள்ல மக்கள் குழம்பி போய் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யம் கர்த்தர் மட்டும்தான் வரும். அது வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஞானம் கர்த்தரிடத்துல இருக்கு. அந்த ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உனக்கு நல்ல தீர்க்க ஆயுசையும் கொடுப்பாரு, உன் செல்வத்தையும் கொடுப்பாரு, கனத்தையும் கொடுப்பாரு. அல்லேலூயா.